வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இன்னைக்கு டே 27 சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோட்ல தாங்க போன சீசன் ஃபுல்லா நடந்த எபிசோடு, இந்த சீசன் ஃபுல்லா நடந்த எபிசோட்ல இன்னைக்கு எபிசோட்ல தாங்க விஜய் சேதுபதி பெஸ்ட்டா பண்ணாருங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, ஹாப்பியா இருக்க எபிசோடு இதுங்க. அதாவது அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியா, ஒரு ஹோஸ்ட்டா இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும்ன்றத இன்னைக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணாருங்க. இன்னைக்கு ஷோ வந்து ஸ்டாண்ட் அவுட் ஷோங்க. இதுக்கு விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய சல்யூட்டுங்க. ஏன்னா எல்லா வாரமும் ஒரு மக்கள் பிரதிநிதியா வந்து 1008 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் உட்கார்ந்து பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல, வொர்ஸ்ட். அதுவும் இந்த போன வாரம் அவனுங்க பண்ணது எவ்வளோ மட்டமான பேச்சு, மட்டமான செயல், அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ வயலன்ஸ், அவ்வளோ சண்டை, சச்சரவு, அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணினது எல்லாத்தையுமே அவர் என்ன வச்சு நல்லா அன்னைக்கு வச்சு நல்லா வச்சு செஞ்சாருங்க. அதுவும் மெயினா இந்த இந்த தர்பூசணி, கலை, எஃப்ஜே ரம்யாவ தான் பயங்கரமா கேள்வி கேட்டாருங்க. அதாவது இந்த தர்பூசணி வந்து சட்டை கட்டிட்டு போய் ரீல்ஸ் பண்றேன்னு பண்ணது, பிரவீனுக்கும் வினோதுக்கும் வந்த சண்டை, இவர் போய் ரம்யா கூட போட்ட சண்டை, அப்புறம் ரம்யா போயிட்டு உனக்குலாம் தராதரம் தெரியும்னு சொன்னது, அதெல்லாம் கேள்வி. நீ யாரையா தராது, நீங்க யாருங்க தராதரத்தை பத்தி பேசுறது? அவங்க பண்றது உங்களுக்கு புரியும்னா அவங்க கிட்ட உங்க கருத்தை வைங்க. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டு நீங்க யாரும் அதை பத்தி பேசுன்னு சொல்லி நல்லா இது பண்ணாரு. அதே மாதிரி என்னன்னா இந்த கலை, அவரு அவ்வளோ கெட்ட வார்த்தைகள், எதத்தாலும் கெட்ட வார்த்தை சொல்லி எவ்வளவு பீப் போடுறன்னு சொல்லி, இதுனா பீப் 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 எவ்வளவுங்க இந்த பீப் போடுறது, இதுனா பீப் ஷோவான்னு சொல்லி அவர் நல்ல வெளுவுன்னு வெளுத்தாரு. இந்த எஃப்ஜே எல்லாம் வந்து பேச நான் உன்னை நாக் அவுட் பண்றேன் அப்படின்றது, அப்புறம் வந்து உன் வாயை வச்சிருவேன், வெற்றிவேன், மண்டையை வச்சிருவேன், இதை வச்சிரும் அதை வச்சிரும்னு சொல்லி சொல்றது, அதெல்லாம் ஒரு பேச்சு. அவ்வளோ வயலன்ஸ் பேச்சு, அவ்வளோ வயலன்ஸ். எல்லாம் ஓபி அடிக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து என்ன இவ்வளோ பேச்சுன்னு சொல்லி நல்லா கேள்வி கேட்டாரு. அதே மாதிரி ரம்யா, அவங்க வந்து நான் வெளில எவ்வளோ பேர் ரவுடி தெரியுமா, நான் பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவேன், இங்க வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுகிறேன், பாரு நீ எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண என் கூடயே நீ போட்டி போலாம்னு சொல்லி பேசினாரு. அதுதான் விஜய் சேதுபதி கேட்டார், நீங்க வெளில அவ்வளோ பெரிய ஆள்னா நீங்க வெளியே இருந்திருக்க வேண்டியது, எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க? நீங்க தான் பாம்பேல நான் பாஷா ரேஞ்சுக்கு நீங்க ஒரு பில்டப் போடுறீங்களா, அப்ப நீங்க வெளியே இருக்க சொல்லி நல்லா கேள்வி கேட்டாரு. இப்படிலாம் கேள்வி கேட்கணும். ஏன்னா இது பிக் பாஸ் ஷோக்கு வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்கலாம் சும்மா வெளில வந்து தண்டமா அப்படி சுத்தி இருந்தவங்க தூக்கி வந்து பிக் பாஸ் ஷோல போட்டா இவங்க பெரிய ஆள் நினைச்சிட்டாங்களா? ஷோக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. நம்ம ஒரு ரிவ்யூ சொன்னோம், ஷோக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அடக்கி வாசிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. அதுதான் நீங்க விஜய் சேது நல்லா கேள்வி கேட்டாரு. அப்புறம் இந்த பாரு கத்துன்னு கத்துறது, எதுக்கத்தாலும் போய் கத்துறது நல்லா கேள்வி கேட்டாரு. இந்த கனியும் சபரியும் பண்ற இந்த பாச பிணைப்பு டிராமா, இவங்களுக்கு தேவையானங்கள் மட்டும் சேவ் பண்ணிக்கிறது, இந்த எஃப்ஜே, அப்புறம் கெமி, அப்புறம் பிரவீன், சபரியை மட்டும் சேவ் பண்ணிக்கிறது, மற்ற எல்லாருமே இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறதா இது என்ன கதைன்னு சொல்லி கேட்டாரு. இவங்க இந்த ஆரோரா துஷார் பண்ற அந்த அட்டகாசம், அவங்க பண்ற அந்த வல்காரிட்டி, நல்ல ஏசிலாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா, நல்லா கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு நல்லா கலாய்ச்சி விட்டாரு. அப்புறம் வந்து இந்த வினோதம் பிரவீனும் போயிட்டு திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணுறது எல்லாத்தையுமே கேள்வி கேட்டாருங்க. மெயினா என்ன, எஃப்ஜே வந்து நீங்க என்ன பிக் பாஸ் போய் டூடுன்னு கூப்பிடுறது, அவர்னா அவங்க ஃப்ரெண்டா? போன சீசன்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆனவங்க கூப்பிட்டாங்க, இப்பயே நீங்க கூப்பிட்டா எப்படி கதைன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டாங்க. அப்புறம் மெயினா என்னன்னா இன்னைக்கு கலையரசனை எவிக் பண்ணிட்டாங்க. எப்பறம் அந்த கலையரசனை எவிக் பண்ணுவான்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு கலையரசனை எவிக் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் இந்த ஆரோராவை எவிக் பண்ணிட்டு இந்த பிக் பாஸ் வீட் நல்லா கிளீன் பண்ணி விட்டு நல்லா இந்த வேஸ்ட்ல எல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா ஷோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம் மக்களே. எல்லாருமே மிக்க நன்றி.